ஒரு காலத்தில் ஒரு சிறிய தென்னிந்திய கிராமத்தில் வறுமை நிழலாக தொடர்ந்த வாழ்க்கையில் நல்லதங்காள் என்ற ஒரு பெண் தன் நாட்களை கடத்தி வந்தாள். கணவனை இழந்த அவள் 7 சிறிய குழந்தைகளுடன் ஒரு மண்ணுக் குடிசையில் வாழ்ந்தாள். ஒவ்வொரு நாளும் பசிதான் அவளின் மிகப்பெரிய சோதனை. வீட்டில் அரிசி இல்லை, அடுப்பில் தீ இல்லை. பசியில் குழந்தைகள் அழுதபோது அந்த அழுகை ஒரு தாயின் இதயத்தை நொறுக்கிவிட்டது. ஒரு சிறு நம்பிக்கையுடன் அண்ணன் வீட்டிற்குப் போனால் உதவி கிடைக்கலாம் என்று எண்ணி குழந்தைகளை அழைத்துக்கொண்டு அவள் நடக்கத் தொடங்கினாள். நீண்ட பாதை, சுடும் வெயில், சோர்ந்த குழந்தைகள். ஆனாலும் அந்த நம்பிக்கை அவளை முன்னே நடக்க வைத்தது. ஆனால் அங்கு கிடைத்தது கருணை அல்ல, கடுமையான வார்த்தைகள். உணவு கூட தராமல் அவமானப்படுத்தி அவளை திருப்பி அனுப்பினார்கள். கண்ணீரோடு திரும்பிய நல்லதங்காள் வறட்சியால் வெடித்த மண்ணில் தாகத்தாலும் பசியாலும் சோர்ந்த குழந்தைகளை பார்த்தாள். அந்தக் காட்சி ஒரு தாயின் மனதை முழுமையாக உடைத்தது. குழந்தைகளை இறுக்கமாக அணைத்துக்கொண்டு இனி நீங்கள் வேதனைப்படக்கூடாது என்று மனதிற்குள் சொல்லி அவள் ஒரு கடினமான முடிவை எடுத்தாள். அந்த ஊரின் பழைய கிணற்றருகே கண்ணீருடன் நின்ற நல்லதங்காள் வறுமையிடமிருந்து தன் பிள்ளைகளை விடுவிக்க தன் உயிரையே தியாகம் செய்தாள். காலம் கடந்தபின் உண்மை வெளிவந்தது. மக்கள் அனைவரும் தங்கள் கருணையின்மையை நினைத்து மௌனமாக தலைகுனிந்தனர். நல்லதங்காள் ஒரு கதையல்ல, அவள் தாய்மையின் தியாகத்தை இந்த உலகிற்கு உணர்த்திய ஒரு சோகமான நினைவு. கருணை இல்லாத சமூகம் அமைதியான உயிர்களையும் அழித்துவிடும் என்பதற்கான எச்சரிக்கையே நல்லதங்காள் கதை. ஒரு காலத்தில்